ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பூரி. அதுக்கு நான் மீல் மேக்கர் கிரேவி பண்ணியிருந்தேன். நான் எப்படி பூரி செய்கிறேன்னு காமிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். இதில் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால், நல்ல சமைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஒர்க்கிங் டேஸில் பூரி செய்ய டைம் இருக்காது. ஸோ சண்டே ஸ்பெஷல் தான் இது. சண்டே அன்றைக்கி மார்னிங் எப்பொழுதும் மோஸ்ட்லி பூரி இருக்கும். 4 பேருக்கு தேவையான அளவு தான் நான் செய்ய போகிறேன். 2 குட்டி பசங்க, 2 பெரியவங்க. நான் ஆல்ரெடி மாவு, சப்பாத்தி மாவு, ரெடிமேட் மாவு தான், வீட்டில் அரைக்கல. ரெடிமேட் மாவில் உப்பு போட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு, நம்ம குக்கிங் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்கலாம், ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம், 15 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே பிணைஞ்சி வச்சிடணும். அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக வரும். நல்லா அடித்து பிணைஞ்சிக்கணும். மாவு பிணைஞ்சிட்டு பாத்திரத்திலே போட்டு அடித்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இது நல்லா சாஃப்டாக இருக்கும் தேய்க்க. மேலே தூவுறதுக்கு நான் சப்பாத்தி மாவு தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி மைதா மாவு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு 4 பீஸாக பிரிச்சுக்கிட்டு அதை நல்லா ஃபுல்லாக அந்த சப்பாத்தி கட்டை ஃபுல்லாக பெருசாக தேய்ச்சிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் என் பசங்க பூரியை விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம இது மாதிரி கட் பண்ணி பூரி செஞ்சோம்னா நல்லா உப்பி வரும். எனக்கு அது செஞ்சு வந்திருக்கு நல்லா, அதனால் நான் சொல்கிறேன். கட் பண்ணி போட்டோம்னா ஈவனாக திக்னஸ், ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திருப்பி திருப்பி மடித்து தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரே இதாக தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிட்டோம்னா வரிசையாக போட்டு கடகடன்னு எடுத்துடலாம். பூரியெல்லாம் முன்னே தேய்ச்சி வச்சுட்டு போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மேலே மாவு தூவி தூவி தேய்ச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நமக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் போட்டு தேய்க்க மாட்டேன். இந்த அச்சில் வச்சு எடுத்தோம்னா அதில் நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இது இருக்கான அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, கையால் தேய்ச்சி தான் பண்ணுறது. இது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறையா அது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க? டிஃபன் பாக்ஸ் மூடினா கொஞ்சம் அடுத்த சைஸ் வரும். எனக்கு இந்த மாதிரி சைஸ் இருந்தால் அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா எண்ணெய் சட்டியில் வந்து நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணால் போதும். பெரிய பாத்திரம் தேவைப்படாது அடுப்பில் வைக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு. இதில் நம்ம அளவாக எண்ணெயும் ஊற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சைஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, பூரியோட சைஸு. அடுத்து அடுப்பில் ஒரு பேனு சூடு பண்ணிவிட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நம்ம ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க போகிறோம் பூரி. கொஞ்சம் அது மூழ்கி வெளியில் வரணும், உப்பி வரும் பூரி. அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், அதை தான் ஊற்றிருக்கேன் பூரி பொரிக்கிறதுக்கு. மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது நிறைய போட்டு தேய்ச்சோம்னா, மேலே தூவி டஸ்ட் பண்ணி தேய்க்கும் போது நிறைய தேய்ச்சோம்னா நமக்கு இந்த எண்ணெயில் கீழே நிறையா படிய ஆரம்பிச்சிடும் மாவு. ஸோ எண்ணெய் வந்து கீழே அப்படியே ப்ரௌனாக எல்லா பூரியும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌனாக படிஞ்சிரும். நான் அளவாக தான் தேய்ச்சி, மேலே அதிகமாக மாவு இருக்காது, கொஞ்சமாக தான் போட்டு போட்டு தேய்ச்சி எடுப்பேன். நல்லா உப்பி வரும், எல்லா பூரியுமே உப்பி வரும். உப்பி வந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் அதிகமாக உரியாது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள், வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டு கொடுத்தா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கவுண்ட்டு தெரியாது, பிடிக்குங்கிறதோட பெரிய சைஸாக இருந்தால் 1 பூரி 2 பூரின்னு அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அளவு தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்லா சாப்பிட்ருங்க என் பசங்க. அதனால் நான் மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க ட்ரிக்குன்னு சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் ஆயிலுங்கிறதுனால, ஆயிலில் பொரிச்சு கொடுக்குறோங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் தான் நான் செய்வேன் இதை. நான் பூரி சாப்பிட்றது கிடையாது ஆயிலாக இருக்கிறதுனால. சப்பாத்தி தான் லாஸ்ட்டாக அந்த அச்சு போட்டு எடுத்து மிச்சம் மீதி பிஞ்சு போன மாவெல்லாம் சேர்த்து சப்பாத்தியாக சேர்த்து எனக்கு செஞ்சுக்குவேன். நல்லா போட்டோன்னே எண்ணெய் சுட்டுடுச்சுன்னா போட்டோன்னே உப்பி வந்துடும் நல்லா புஷ்ஷுன்னு. ஃபஸ்ட்டு 2 பூரி கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அடுத்தடுத்து போட போட நல்லா உப்பி வந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் உப்பி நிற்காது. நம்ம
அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான் உப்பி இருக்கும். அடுத்தடுத்தடுத்து மேலே அடுக்க அந்த சைஸ் குறைஞ்சிரும், ஃப்ளாட் ஆகிடும், சப்பையாகிடும். நாம் இதில் ரவா போட்டு பிணைஞ்சோம்னா, ரவா போட்டு பிணைஞ்சி அந்த மாவு ஊற வச்சு தேய்ச்சோம்னா டெஃபினட்டாக அது உப்பியே இருக்கும். நல்ல பொறுன்னு வரும் பூரி. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை, நான் இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி பூரிக்கு உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் போட்டு தான் கிரேவி செய்வேன். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி பண்ணிடுவேன், அதில் உருளைக்கிழங்கு போடுவேன். பசங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு நாங்கள் மீல் மேக்கர் இல்லை சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸு அதை சாப்பிட்ருவோம். இதுதான் ரொட்டீன் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு. போட்டோன்னே கொஞ்சம் எண்ணெயில் மூழ்கிடுச்சுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். சாப்பிடும்போது தான் உடனே போட்டு கொடுப்பேன், முன்னையே போட்டு வைக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேவி வந்து மீல் மேக்கரும் பொட்டேட்டோவும் போட்டு செஞ்சுருக்கேன். இது ரெசிபி ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், என் சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப குயிக்காக சீக்கிரம் செஞ்சிடலாம். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, எல்லா பூரியும் பொரிச்சாச்சு. அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செய்கிறீங்க. இல்லை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக நல்லா வரும். இது எனக்கு சப்பாத்தி. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக அந்த வீடியோ. சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், மெல்லிசாக தேய்ச்சி போட்டிருக்கேன். உடனே கல் நல்லா சூடு ஏறணுன்னு போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அடுத்தது என் பையன், சின்ன பையன், அவன் ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டான், அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், போடணும்னு தோணுச்சு. அவங்க ஸ்கூலில் வந்து மேக்ஸ் ப்ராஜெக்ட் 1 to 9 கார்ட்ஸ் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவனே ஸ்டிக்கர் வீட்டில் இருந்ததை எடுத்து ஒரு சார்ட் எடுத்து கட் பண்ணி அதை ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஒட்டிட்டு கீழே ஒரு ஸ்கெட்சை வச்சு நம்பர் பேர் எழுதி அதுக்கு அத்தனை கவுண்ட் உள்ள ஏதாவது ஒரு படம் வரையணுமா. அவனே சொல்லிவிட்டு அவனே செஞ்சுக்கிறேன்ட்டான். சரி ஓகே செய், நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா சிசர் கையில் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. உங்கள் பசங்களாம் இப்படி செஞ்சுக்குவாங்களா எப்படின்னு சொல்லுங்கள். பெரிய பையனுக்கு மோஸ்ட்லி எல்லாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன், அவன் பக்கத்துலேயே உட்காந்து என்ன தான் செய்ய சொல்லுவான். ஆனால் சின்ன பையன் அவனே செஞ்சுக்கிறான். எனக்கு அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்போ அவங்களே செஞ்சுக்கிறாங்க ப்ராஜெக்ட் கொடுத்தாலும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் தான் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செய்கிற மாதிரி இருக்குது, பேரண்ட்ஸ் தான் செய்கிற மாதிரி இருக்குது. பசங்க அவங்களே செஞ்சுக்கிட்டால் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சின்ன பையன். சிபிஎஸ்சி போர்டில் தான் போட்டிருக்கோம். அவனே எழுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெசிபீஸ்லாம் பாருங்கள். எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதான் அவன் முடித்தது. தேங்க்யூ.